நான் சொல்கிற இந்த ஒரு சூப் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்க போகுது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கால் வீக்கம் இருக்குது, இல்லை சிறுநீரக பாதிப்பு இருக்குது, ஃபேட்டி லிவர், பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாத்துக்குமே இந்த ஹெல்த்தியான ஒரு சூப் ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் தொடர்ந்து பல பதிவுகளில் உணவு முறை, மூலிகை முறை எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க, எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப் வகையை பற்றி தான் சொல்ல போகிறோம். நம்ம டயட்டில் நோட் பண்ணி கொடுக்கும்போது வெஜிடபிள் சூப் எடுத்துக்கோங்க, இல்லை பர்டிகுலராக சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பித்தப்பை கல் இருக்கிறவங்களாம் இந்த சூப் குடிங்க அப்படின்னு நான் நோட் பண்ணி கொடுப்பேன். இது எப்படி செய்யறதுன்னு அடுத்த ஒரு கொஷின் வரும், அதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அந்த பதிவில் நான் சொன்னேன்னா உங்கள் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டவுட் கேட்குறீங்கனாலும் இந்த பதிவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். திரும்ப டவுட் இருந்தால் கேளுங்கன்னு நான் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டயட் பிளானில், நம்மளுடைய டயட் பிளானில் அது நீங்காத இடம்னா இந்த சூப்புக்கு இருக்குங்க. கிட்னி பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, மலச்சிக்கல் இருக்குது, பித்தப்பை கல் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஸ்பெஷலாக இந்த சூப் சொல்வோம். இது எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கணும். ஏன்னா சித்தர்கள் சொன்னது என்னென்னா, மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு முறை நீங்கள் சரியாக எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நிறையவே நமக்கு குணமாகுது. அது என்னென்னா சுரக்காய் சூப் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ டயட் பிளானில் நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், அதுவும் சிறுநீரக பாதிப்பினால் இருக்கக்கூடியவங்க நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்துகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு காலையிலையோ இல்லை மாலை வேலைகள்லையோ இந்த சூப் நம்ம குடிங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா காலையில் நம்ம வந்து இந்த பார்லி கஞ்சி எடுத்துக்க சொல்லுவோம் எல்லோரையும். ஈவினிங் டைமில் இந்த சூப் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை மிட் டைமில் ஒரு 11 மணி வாக்கில் எனக்கு பசிக்குது அப்படின்னாலும் சுரக்காய் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் பேசிக்காக நம்ம என்ன சொல்வோன்னா, சுரக்காய் தோல் எல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா ஸ்டீம் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகு சீரகம் தூள் போட்டு ஒரு பவுல் அதில் வந்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இது சூப் மாதிரி எடுத்தாலும் உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்குங்க. நாட்டு சுரக்காய் எடுத்துக்கோங்க. அதுவும் சில இடங்களில் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, குடுவை வடிவத்தில் இருக்கும், பாட்டில் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த சுரக்காய் கிடைச்சா இன்னும் நல்லது. ஸோ சுரக்காய் எடுத்துகிட்டு அது மேல் தோல் எல்லாம் நீக்கிக்கோங்க. இது கூட இன்னும் சில வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குறீங்கனாலும் ஓகே. இல்லை இந்த சுரக்காய் சூப் மட்டும் நம்ம ரெடி பண்ணோன்னா அந்த சுரக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே பீல் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இதனோட சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அது தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அதனோட சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உங்கள் கொத்தமல்லி இலைகள் இருக்குது இல்லைங்களா, அதை இதனோட சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எல்லாத்தையும் ஒன்றாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் உப்பு சேர்க்கணுமா அப்படின்னா, சிறுநீரக நோயாளிகள் கண்டிப்பாக உப்பு சேர்க்க வேண்டாம். வெயிட் லாஸ் பண்ணணுங்க, இல்லை பித்தப்பை கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைங்க இப்போது உங்களுக்கு கிட்னி பேஷண்ட்ஸ்னால் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டயட்டில் நம்ம சொல்லியிருப்போம், நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ சால்ட் எடுக்கணும், இல்லை இதுக்கு குறைவாக தான் எடுக்கணுன்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு 1 or 2 பிஞ்ச் சால்ட்டோ இல்லை 1/4 டீஸ்பூன் ரொம்ப குறைவாகவோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கக்கூடிய டோசேஜ் சால்ட் எவ்வளவோ அந்த அளவு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றாக நீங்கள் வேக வச்சு எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ வேக வச்சு எடுத்த பிறகு மிக்சியில் எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு மீண்டும் இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ வேக வைத்ததை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம், இதை திரும்பவும் ஹீட் பண்ணணும். எப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பசு நெய் சேர்த்து அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி, உங்களுக்கு எந்த லெவலுக்கு தண்ணி வேணுமோ, எந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு தண்ணீர் வேணுமோ அதை சேர்த்து அது பாயில் ஆன பிறகு மீண்டும் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகு சீரகம் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான சுரக்காய் சூப் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். எந்த டைமில் இது எடுக்கலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 11 o'clock 12 o'clock அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். மாலை நேரத்துலையும் எடுக்கலாம். ஸோ கால் வீக்கம் நிறைய பேருக்கு குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்குங்க.
உங்களுக்கு சோடியம் பொட்டாசியம் இம்பேலன்ஸாக இருக்கும்போதோ, கால்களுக்கு ரத்த ஓட்டம் குறையுதுன்னு சொல்லும்போதோ, யூரிக் ஆசிட் லெவல் நிறைய பேருக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் குறையாமல் பாடாப்படுத்தும். ஸோ கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால்களில் கட்டை விரலில் வலி இருக்கிறது, மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்கும். நிறைய பேருக்கு இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுரக்காய் சூப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதுலேயும் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது எப்படிங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரக்காய் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்லா பாயில் பண்ணி அதை நீங்கள் ஒரு பவுலில் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட்ருங்க, இல்லை தனியாகவும் சாப்பிடுங்க. ஸோ இந்த சூப் எடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ சுரக்காய் சூப்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்போ உடலில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா இந்த சுரக்காய் சூப் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்தது யாருக்குங்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்தப்பை கற்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ பித்தப்பை கல் இருக்கா, அது நமக்கு குறையணுமா, தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த டயட்டில் தான் பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். எனக்கு கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கே, இப்போ நான் இந்த வெஜிடபிள் சாப்பிட்லாமா, இந்த ஃப்ரூட் சாப்பிட்லாமா, ஒருவேளை சூப் சாப்பிட்டா இன்னும் வெயிட் கெயின் ஆகிடுமா, அப்படியெல்லாம் யோசிப்பீங்க. ஸோ பித்தப்பை கல் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் சுரக்காய் சூப் எடுத்துக்கலாம். ஸோ சுரக்காய் சூப் நீங்கள் ரெகுலராக எடுக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேட் கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், நிறைய பேருக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சருமத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த டெட் செல்ஸ் அங்கங்கே சேர ஆரம்பிச்சிடும் இல்லையா. இந்த டெட் செல்ஸ், உடலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் குறையிறதுக்கும் இந்த சுரக்காய் சூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ சுரக்காய் அப்படின்னு சொல்லும்பொழுதே இப்போ நாட்டு சுரக்காயை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அந்த சுரக்காய் நல்ல அந்த குடுவை வடிவத்தில் இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது தான் உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுரக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம உடல், அதுவும் ஃபைபர் கண்டென்ட் அதிகம். உடலில் இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்து அப்படின்னாவே தேவையில்லாத கழிவு தான் யூரிக் ஆசிடாக உடலில் சேருது. அதை நமக்கு வெளியேற்றுறதுக்கு இந்த சுரக்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சுரக்காய் சூப் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதனோட நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாங்க. கேரட் கொஞ்சமாக, அதாவது சுரக்காய் தான் நிறைய இருக்கணும், அதில் 1/3 பங்கு அந்த அளவுக்கு தான் மற்ற வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்க்கணும். ஸோ கேரட் சேர்க்கணுமா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதனோட கொஞ்சம் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். ஸோ சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த சுரக்காய் சூப்பை நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உடல் சூட்டை தணிப்பதற்கும் இந்த சுரக்காய் பயன்படுது. ஸோ அதிகமான உடல் சூடுனால கண் எரிச்சல், உடல் பித்தம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா வாரம் ஒரு முறையாவது இந்த ஹெல்த்தியான சுரக்காய் சூப் எடுத்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக எனக்கு சிறுநீர் பை எரிச்சல் இருக்குது, யூரின் போகும்போது பர்னிங் சென்சேஷன் இருக்குது, வயதானவர்களுக்கெல்லாம் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஆண்களுக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது சரியாகிறதுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த சுரக்காய் சூப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டயட் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளையும் ஸ்பெஷல் டயட் நம்ம கிளினிக்கில் என்ன சொல்கிறோம், அதை எப்படி செய்யணுன்ற செய்முறை விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.